நான் ஃபேஷன் பண்ணிப்பீங்களா? இல்லைண்ணே, ஃபஸ்ட்டுலாம் நான் ட்ரெஸ்ஸெல்லாம் அவ்வளோ நம்மளுக்கு கிடையாது. அம்மா வேலை செய்கிற வீட்டில் தான் கொடுப்பாங்க. அவங்க வீட்டில் ஹைஃபையாக இருப்பாங்க. அம்மா வீட்டு வேலை செய்வாங்க ஃபஸ்ட்டு. அவங்க வீட்டில் கொடுக்குற ட்ரெஸ்ஸு தான் நாங்கள் போடுவோம். சில டைம்லாம் அப்போ அந்த ஸ்கூல் ட்ரெஸ்ஸு நம்ம நூலில் தச்சு அப்போல்லாம் நூல் தான், தையல் மிஷின்லாம் ரொம்ப கிடையாது. அந்த நூலில் தச்சு போடணும். இப்போ கடல் புண்ணியத்தில் வந்த இதுனா இந்த தும்மி பணியாளர் வேலையில் கிடைக்கும் போது சில ட்ரெஸ்ஸெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும், பிராண்டாக கிடைக்கும். அதெல்லாம் போடணுன்னு எனக்கு ரொம்ப நாள் கனவு. ஆனால் அதில் மாற அம்மா வீட்டு வேலை செய்யும்போது அவங்களும் கொடுக்குற ட்ரெஸ்ஸெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வருவாங்க, அதெல்லாம் போடுவேன். நிறைய போட்டிருக்கேன் ட்ரெஸ்ஸு. ஆனால் இப்போ தான் கொஞ்சம் ட்ரெஸ் சேஞ்சு ஓவராக மாறிடுச்சு. நானே கடல் புண்ணியத்தில் ஏதோ ஒரு மைண்ட் செட்டு மாறி சில ஷூஸு சொல்லியிருப்பான், தும்மி பணியாளர் தான் எல்லாமே கிடைச்சிது எனக்கு. எல்லாமே இதெல்லாம் போடணுன்னு ஒரு ஆசை இருந்தது, போட்டேன் ஃபுல்லாக. ஏன்னா ஷூட்டில் பார்ப்பேன், அடிக்கடி ஒரு ஷூட் போவேன் மாஸ்டர் கூட, சந்துரு மாஸ்டர் கூட. அங்கே போகும்போது அவங்களாம் பிராண்டாக போடுவாங்க. இந்த பிராண்ட்லாம் நம்ம எப்படா போடுவோம்? அப்போது யோசித்து பார்த்து தான் அந்த மாதிரி அடிடாஸு, நைக்கு எல்லாமே தூய்மை பணியாளர்களை கட்சி தான். பிராண்டுக்கு மேலே பிராண்ட் ஆகிட்டேன் நான் இப்போ. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இப்போ அவங்க என்ன பார்த்து போகிறாங்க, நீ எங்கடா எடுக்கிற இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் உனக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. அது ஸ்டோர் ரூம் தான் சொல்கிறேன். நான் சொல்லுவேன், என் கூட வந்து கொஞ்ச நேரம் வந்து ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் எல்லாமே. நீங்களே